ஹாய் ஃபேம், வெல்கம் பேக் டு ட்ராவல் வித் G2B. சரி, இதை கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு நாள் நீங்கள் வந்து பீச்சுக்கு போகிறீங்க. ஆனால் போயிட்டு அதுக்கப்புறம் அன்றைக்கி நோட்டீஸ் பண்ணுறீங்க, அது என்னென்னா கடல் வந்து ரொம்ப உள்வாங்கியிருக்கு. ஆனால் இது வந்து சுனாமினால தான் இல்லை, அதை விட ஒரு பெரிய விஷயத்தினால. இது வந்து பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சேஞ்சஸ்னால இப்போ வந்து சீ லெவல் கம்மியாக இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது சீ லெவல் 30 மீட்டர் கம்மியாக இருக்குது. அது எதனாலனா பூமியோட ஆழத்தில் வந்து ஏதோ நடந்துட்டு இருக்கு. அதனால தான். அதை பற்றி வாங்க நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். சரி, பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஏன் மனுஷங்களே வரதுக்கு முன்னாடி உலகம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் பிளேஸாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த லேண்ட் எல்லாம் ஷிஃப்ட் ஆச்சு. அப்புறம் ஓஷன்ஸ் வந்து பெருசாக ஆரம்பிச்சுது. ஆனால் அந்த ஓஷன் கீழே தான் வந்து ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அதுதான் இந்த சேஞ்சஸ்க்கெல்லாம் காரணமாகவும் இருந்திருக்கு. இந்த கடல் அலை கடல்லாம் இருக்குல்ல, இது கீழே தான் வந்து ஏர்த்தோட கிரஸ்ட்ன்னு இருக்கு. அதுதான் வந்து சர்ஃபேஸ் லேயர், அதாவது ஏர்த்தோட டாப் லேயர் மாதிரி சொல்லலாம். அது வந்து நகரம், அதை வந்து டெக்டானிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த பிளேட்ஸ் மூவ் ஆகும்போது ஓஷனுக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும். அதாவது அந்த சேஞ்சஸ்லாம் வந்து ரொம்ப பொறுமையாக நடக்கும். அதாவது பல்லாயிரம் வருஷமே நடக்கும் இந்த சேஞ்சஸ்லாம். இந்த டெக்டானிக் பிளேட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆக அந்த ஓஷன் வந்து அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணிக்கும். அது வந்து ஓஷன் பேசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பவுல் மாதிரி, பவுலில் தண்ணி இருக்கும்ல, அது மாதிரி அந்த பேசனில் அந்த ஓஷன் இருக்கும். ஸோ அதனால தண்ணிக்கு வந்து இடம் இருந்தது, அப்போ பிரச்சனை இல்லாமல் இருந்தது. இதுக்கப்புறம் தான் வித்தியாசமாக ஒன்று நடக்குது. அது என்னதுன்னா, அந்த டெக்டானிக் பிளேட் மூவ் ஆகுதுல்ல, அது வந்து ஸ்லோ ஆகுது. ஸோ அந்த பிளேட் மூவ் ஆகாதனால என்ன ஆகுது, ஓஷனுக்கு வந்து இடம் இல்லாமல் போயிடுது. ஸோ அதுக்கு இடம் இல்லாமல் வந்து சிங்க் ஆக ஆரம்பிக்குது. அதாவது இந்த ஓஷனோட ஃப்ளோர் இருக்கும்ல, அது வந்து அப்படியே உள்வாங்குது. இதனால என்ன ஆகுது, அது கீழே போக போக மேலே சீ லெவலில் வந்து கீழே போகுது. ஆனால் அது கொஞ்சம் கீழே போகல. எவ்வளோ தூரம் போயிருக்குன்னா 30 மீட்டர் கீழே போயிருக்கு. 30 மீட்டர்னா இந்த 10 மாடி கட்டடம் இருக்குல்ல, அந்த ஹைட். இப்போ வந்து நீங்கள் கேட்கலாம், இந்த சீ லெவல் கம்மி ஆகுறனால நமக்கு என்ன பாதிப்பு இருக்கு அப்படின்னு. இப்போ இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் மூவ் ஆகுது வந்து ஸ்லோ ஆனனால ஓஷனுக்கு வந்து இடம் இல்லை. ஸோ அந்த ஓஷனோட பேஸ், அதாவது சீ ஃப்ளோர்னு சொல்லுவாங்க, அது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கும் இடம் இல்லாமல் போகுது. ஸோ அது ஸ்ப்ரெட் ஆகாதனால என்ன ஆகுதுன்னா, ஏர்த்தோட மேண்டில், அதாவது இங்கே தான் வந்து அந்த லாவாலாம் இருக்கும்ல, அது இருக்கும். இது வந்து கிரஸ்ட்டுக்கு கீழே இருக்கு. இது வந்து என்ன ஆகுது, கூல் ஆக ஸ்டார்ட் ஆகுது. இது கூல் ஆனால் நெக்ஸ்ட் என்ன ஆகும், ஏன்னா வந்து இது கிரஸ்ட்டுக்கு கீழே இருக்கு இந்த மேண்டில். இது கூல் ஆச்சுன்னா கிரஸ்ட்டுக்கு மேலே இருக்க ஓஷனும் வந்து கூல் ஆக ஸ்டார்ட் ஆகும். கூல் ஆச்சுன்னா அது வந்து நிறைய கார்பன் டை ஆக்சைடு வந்து அப்சர்வ் பண்ணும். அதாவது அந்த கூலான ஓஷன் வந்து நிறைய கார்பன் டை ஆக்சைடு அப்சர்வ் பண்ணும். உங்களுக்கே தெரியும், எர்த் வந்து 75% வாட்டர்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஓஷன்லாம் கூல் ஆக ஆரம்பிச்சதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா மொத்த எர்த்தும் வந்து கூல் ஆயிடும். இது கொஞ்சம் கொஞ்சமா எங்க எடுத்துட்டு போய் விடும்னா ஐசேஜ் மாதிரி ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சைக்கிள் மாதிரி நடக்குது. ஸோ இது கூல் ஆகுறனால என்ன ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஐஸ் ஷீட் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒரு தின் லேயரா, அதுக்கப்புறம் பெரிய பெரிய பிளாக்ஸா வந்து எல்லாமே ஐஸ் ஆக ஸ்டார்ட் ஆகுது. கடல் வந்து ஆல்ரெடி 30 மீட்டர் கீழே போயிருச்சு. இன்னும் இந்த மாதிரி ஆக ஸ்டார்ட் ஆச்சுன்னா தண்ணி எல்லாம் வந்து ஐஸ் ஆகி இன்னும் 60 மீட்டர் கடல் உள்ள போயிடும். இதை வந்து அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்க எப்படி இருக்கும். நீங்க வந்து இப்போ இந்த மாதிரி நடக்கும்போது பீச்சுக்கு போய் பாக்குறீங்க. பீச் வந்து எப்போ இருக்கிறத விட ரொம்ப தூரம் தள்ளி இருக்கும். அதாவது நம்ம ஹைக்கிங் பண்ணி போற மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி சேஞ்சஸ்னால எர்த் மேல என்னென்ன இம்பாக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆனா இந்த சேஞ்சஸ்னால இந்த லிவிங் பீயிங்ஸ், அதாவது நம்ம மிருகங்க, இது மேல என்ன எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கோல்ட் ஆச்சுனாலே அங்க இருக்கிற என்விரான்மெண்ட் வந்து டோட்டலா மாறிடும். அதாவது இப்போ அங்க ஏதாவது செடி வளருதுன்னா அந்த கோல்ட் கிளைமேட்னால அங்க அந்த செடி வளராது. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற மாடுனால அதை சாப்பிட முடியாது. அந்த மாடு வந்து அங்க இருந்து வேற இடத்துக்கு போக வேண்டியதா இருக்கும். அதே தான் ஹியூமன்ஸ்க்கும். நம்மளுக்கு வந்து இங்க சூட்டபிளா இருக்காது. நம்ம வந்து வேற இடத்துக்கு போய் வாழ பார்க்கணும். அப்படி இல்லைன்னா எப்படி இந்த குளிர்ல எப்படி அடாப்ட் பண்ணிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு வேற சர்வைவல் மெத்தட்ஸ் பார்க்கணும். இப்படியே நிலைமை போயிட்டு இருந்ததுன்னா நிறைய ஸ்பீஷிஸ் வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருந்ததுன்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த உலகம் நாளைக்கு, அதாவது ஃபியூச்சர்ல பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமா இருக்கும். நீங்க வந்து யோசிக்கலாம், சயின்டிஸ்ட் எப்படி இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க, இந்த மாதிரி பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சீ லெவல் இதுல இருந்தது, இப்போ வந்து இவ்வளவு குறைஞ்சிருச்சுன்னு எப்படி இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது சயின்டிஸ்ட்லாம் வந்து எர்த்தோட டிடெக்டிவ்ஸ் மாதிரி. அவங்க வந்து இந்த கடலோரமா இருக்கிற பாறையெல்லாம் வந்து ஸ்டடி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த டெக்டானிக் பிளேட்ஸ்லாம் மூவ் ஆகுது இல்ல, இப்போ வந்து இங்க லேண்ட் இருக்குன்னா அது வந்து பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சீயா இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து இவங்க எப்பவுமே ஸ்டடி பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நியூ ஜெர்சி, நோவா ஸ்காஷியாலாம் இருக்குல்ல, அங்க வந்து அந்த கடற்கரையில வந்து நிறைய ராக்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து ஸ்டடி பண்ணுவாங்க. ஏன்னா அது எப்போ ஃபார்ம் ஆச்சு, அதுல வந்து ஒரு டைம் லைனே இருக்கும் அந்த ராக் படிக்கும் போது. அது மட்டும் இல்லாம அந்த கல் பார்க்கும் போதே தெரியும் இந்த கல் வந்து எங்க ஃபார்ம் ஆச்சு, எங்க இருந்திருக்கும் அப்படின்ற எல்லா சின்ன சின்ன டீட்டெயிலும் வந்து அவங்க ஸ்டடி பண்ணுவாங்க. சில நேரம் வந்து இந்த கடல் உயிரினம் இருக்குல்ல, அதோட ஃபாசில் கூட இவங்க கண்டுபிடிப்பாங்க. அது அந்த ஷெல்ஸ், கோரல்லாம் இருக்குல்ல, இது வந்து உங்களுக்கு சின்ன சின்ன க்ளூ மாதிரி. இந்த மாதிரி தண்ணி எங்கெங்கெல்லாம் இருந்திருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதாவது இந்த மாதிரி கோரல்லாம் வந்து உங்க கடற்கரையில பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு அப்பவே தெரிஞ்சிடும். அதாவது இதுக்கு முன்னாடி கடலோட லெவல் வந்து இப்போ இருக்கிறதோட அதிகமா இருந்திருக்கு அப்படின்னு. அதாவது இப்போ வந்து
கம்மியாயிட்டு இருக்கு அப்படின்னு அவங்க கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா இந்த கோரல்லாம் என்னதுன்னா கடலுக்குள்ள வாழற உயிரினம் அதெல்லாம். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு ட்ரெஷர் மேப் மாதிரி. இவங்க வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன க்ளூ எல்லாம் வச்சு கடைசியா வந்து ஃபைனலா ஒன்று கண்டுபிடிப்பாங்க, கடல் வந்து எந்த லெவல்ல இருந்திருக்கு அப்படின்னு. இப்போ இதெல்லாம் ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். அதாவது எர்த் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டே இருக்கு. நம்ம ஹியூமன்ஸ்னால மட்டும் இல்ல, நேச்சுரலாவும் நிறைய சேஞ்சஸ் அண்டர்கோ பண்ணுது. இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ், அதாவது பல ஆயிரம் வருஷமா நடக்கிற குட்டி குட்டி சேஞ்சஸ். இப்போ நம்ம பார்த்த மாதிரி இந்த சீ ஃப்ளோர் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறது வந்து கம்மியாச்சுல ஸ்பீடு, அதனால இந்த எர்த் மேல எவ்வளோ பெரிய இம்பாக்ட் இருக்கு. இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் நம்ம எல்லாம் எவ்வளோ இன்டர் கனெக்டடா இருக்கோம் அப்படின்னு. அதாவது ஓஷன், கிளைமேட், லேண்டு எல்லாமே வந்து கனெக்டடா தான் இருக்கு. ஏதாவது ஒன்றுத்துக்கு ஏதாவது சின்ன சேஞ்ச் வந்தாலும் வந்து எல்லாமே எஃபெக்ட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு ரிமைண்டர் மாதிரி. ஏர்த்துக்கு வந்து உயிர் இருக்கு, அது வந்து ஒரு லிவிங் ப்ரீதிங் சிஸ்டம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏர்த்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு, நமக்கு புரியாத விஷயமும் நிறைய இருக்கு. அதோட நம்ம வந்து இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நீங்களும் இந்த மாதிரி ஏர்த்தை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் வச்சிருந்தீங்கன்னா அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. Until then, bye.